ஏண்டி இவ்ளோ வயசாகுது, உன்னால இது கூட செஞ்சுக்க முடியாதா? நேரமாச்சு, சரியாவே பின்ன வர மாட்டேங்குது. பேச்சு வருது இல்ல, ஆனா ஒரு வேளை செய்ய தெரியாது. ஆமா, ஹோம்வொர்க் நிறைய இருக்குன்னு சொன்னியே, எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? விஜய், இன்னைக்கு மத்தியானத்துக்கு நீயே சமைச்சிடு. ஏன் எப்பவுமே நீ தானே சமைப்ப, இன்னைக்கு என்ன உனக்கு லீவா? பேசாம நீயே சமைச்சிரு. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன்டி. தினம் நான் தானே செய்றேன், ஒரு நாள் நீ செய். ஐயோ அக்கா, என் தலை. ஏய் சும்மா இருடி, நீ வேற. விஜய், இன்னைக்கு நீ தான் செய்ற, சொல்லிட்ட. அட, நீ என்ன பெரிய மகாராணியா? எனக்கு ஆர்டர் போடுற? என்னால முடியாது. தினம் சமையல் பண்ணி எனக்கு போர் அடிக்குது. இன்னைக்கு என்னால சமையல் பண்ண முடியாது. ஐயோ அக்கா, என் தலையை விடு. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். முதல்ல உங்ககிட்ட தப்பிக்கணும். லீலா, என்னால சமைக்க முடியாது. இந்த பேச்சே வேணாம். நான் கோயிலுக்கு கிளம்ப போறேன். நீ சமைச்சா சாப்பாடு, இல்லன்னா பட்னிதான். எருமை பண்ணி லூசு. நீ என்ன வேணாலும் திட்டு, நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்டி இப்படி பண்ற? அலங்காரம் பண்ணிட்டு போதா தெரியுது, வேற எதுவும் தெரியாது. ச்சே, ஒரு வேலையும் செய்ய தெரியல. எல்லாம் நான் தான் செய்யணும். அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ச்சே, மூஞ்ச பாரு. எதுக்கா இப்படி கத்திக்கிட்டு இருக்கற? இன்னைக்கு நான் தான் சமைக்கணுமா? தினமும் அவ தான் சமைச்சிட்டு இருக்கலாம். சட்டமா சொல்லிட்டு போறா. ஏன் அதுக்கு என்ன கோவம்? தினம் நீ வேலைக்கு போறதுக்கு அவ தானே பொக்கி போடுற. இன்னைக்கு அவளால முடியல, உன்னை செய்ய சொல்றா. செஞ்சா குறைஞ்சு போயிருவியா? என்னை எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் பேசணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? முட்டாள்தனமா பேசாத. ஆமா, நான் எது பேசினாலும் உங்களுக்கு முட்டாள்தனமா தான் தோணும். ஏன் கத்துற இப்படி? நீ சமையல் கத்துக்க வேணாமா? பவானி கூட சமைக்க ஆரம்பிச்சுட்டா. எப்போது சமையல்னு சொன்னா இப்படி கத்த வேண்டியது. சோம்பேறி. இப்ப எதுக்காக என்ன திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சம் வாங்களா? அறிவு கட்டத்தனமா எதுக்கு எடுத்தாலும் முரண்டு பிடிக்கிற, எதிர்த்து பேசுற. ஆள் வளர்ந்துட்டா போதுமா? அறிவு வளர வேணாம். அறிவு இருக்கிறதுனால தான் நான்